பிரைஸ் லார்ட். இன்றைய தேவ வார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். நம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உரிமையை பாருங்களேன். பிதா என்று கூப்பிடத்தக்க ஒரு உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are the children of our heavenly Father. ஆமென். ஃபாதர் அப்படி சொன்னாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன்ல அவங்கெல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் அவங்களோட டேடியை என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் ஆ ஃபாதர், இஸ் ஆ சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய உலகத்தில் இருக்கிற பெற்றோர், அதாவது நான் சொல்கிறது தகப்பன்மார்கள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவர்கள் சரியான வழியில் நடக்காதவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு நாம் யாரை பார்க்க போறோம் என்றால் பிதாவாகிய தேவனை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். He is our heavenly father. ஆமென். அவர் ஒரு heavenly father-ஆ இருக்கிறார். அந்த ஃபாதர் ஓட attributes எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஃபாதர் F நம்ம எடுத்துக்கலாம். லெட்டர் F for forgiving. ஆமென். எல்லா தகப்பன்மார்களும் forgive பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, மன்னிப்பாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு மன்னிக்கிற தேவன், நம் ஆராதிக்கிற தேவன், பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் போதும், அவர் நம்மை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நீங்க அநேக பாவம் செய்திருக்கிறீர்களா? பாவத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இரண்டாவது லெட்டர் A for affectionate. ஆமென். அநேகர் ஆசைப்படுகிறது என்னன்னா அன்பா இருக்கிறார்களா அப்படின்று பார்த்தா அநேகருக்கு ஒரு கேள்விக்குறிதான். அன்பா அநேக பெற்றோர் இருக்கிறதே இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு செலுத்திருக்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். God the Father sent his only begotten son. ஆமென். ஒரே ஒரு குமாரனை நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்க அவர் ஆயத்தமாய், அவரை அனுப்ப ஆயத்தமாய் இருந்தார். ஆமென். எவ்வளோ ஒரு அன்பு பாருங்களேன். நான் ஒரு இடத்துல வாசிச்சிருக்கேன், I asked Jesus, how much do you love me என்று ஒரு கேள்வி ஒரு போஸ்டர்ல நான் வாசிச்சிருக்கேன். I asked Jesus, how much do you love me? He stretched out his arms and he said, this much. அவர் மரித்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிதான அன்பு பாருங்களேன். யார் நம்மளுக்காக மரிப்பார்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் உனக்காக செத்து கூட போவேண்டா, உனக்காக நான் என்ன வேணா செய்வேண்டா. சும்மா வார்த்தைகள் தான், அது உண்மையே கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய பாவத்திற்காக, நம்ம சாப கட்டுகளுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் இது நமக்காக செய்ய முடியும். ஆமென். இப்படிப்பட்ட குமாரனை பிதாவானவர் இந்த பூமியில நமக்காக அனுப்புற அந்த அன்பு எவ்வளவு மகத்தான அன்பை பாருங்களேன். மூன்றாவதாக பார்க்கிற ஒரு லெட்டர் T for teacher. ஆமென். அநேகர் போதிக்கிற ஒரு பொறுப்புல இருப்பாங்க. ஆமென். நம்மளுடைய பரம பிதா நம்மளுக்கு தினந்தோறும் போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்? பிதாவாகிய தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். The Lord will teach. ஆமென். அவர்
சொல்லி தருவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யார் நம்மளுடைய டீச்சரா இருக்கணும் பார்த்தீங்களா? பரமபிதா. அவர் நம்மளுக்கு போதித்து ஒவ்வொரு நாளும் நடத்தினாருன்னா அந்த பாதை, அந்த டே ஒரு வெற்றிகரமான நாளாய் நமக்கு முடியும். ஆமென். அடுத்த லெட்டர் பார்க்கலாம். H for helper. ஆமென். நிறைய பெற்றோர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பெற்றோர் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நம்ம பரமபிதா எப்பொழுதும் நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காரு. வாசிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். வேதம் இப்படியே சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன் என்றால் தான் ஆங்கிலத்துல ஹெல்ப் என்று அர்த்தம். ஆமென். அவரு சகாயம் பண்ண ரெடியா இருக்கிறார். அவர் சொல்றார், பயப்படாத, திகையாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஏன் கவலைப்படுகிற? ஆமென். மனுஷனை நீ நாடாத, சொந்த பந்தங்களை நீ நாடாத, பெற்றோரை நீ பார்க்காத, நான் உன் கூட இருந்து உன் வலக்கரத்தை பிடித்து நான் உன்னை வழிநடத்துவேன் என்று பரமபிதா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். ஒத்தாசை எங்கிருந்து வரும்? ஹெல்ப் எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். பிதாவின் இடத்தில் தான் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கண்டிப்பா கிடைக்கும். ஆமென். அடுத்த லெட்டர் பார்க்கலாம். E for everlasting. எல்லாம் பெற்றோரும் எப்பவுமே இருப்பாங்களா நம்ம கூடனா? இல்லை. அவர்களுக்கும் வயதாகும். வயதான பிறகு என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்குள் நித்திரை அடைவார்கள். எப்பொழுதுமே யார் இருப்பா நம்ம கூட? ஆமென். பிதாவாகிய தேவனானவர், நம்மளுடைய பரம பிதா, எவர் லாஸ்டிங் காட். நம்மளுடைய எவர் லாஸ்டிங் ஃபாதர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பரம பிதா. வாசிக்கலாம். ஏசாயா 40 அதிகாரம் 28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர்தான் எவர்லாஸ்டிங் ஃபாதர். சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படையவும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி எப்படியா இருக்கிறது? ஆராய்ந்து முடியாததா இருக்கிறது. ஏனென்றால் அவர் அநாதி தேவனா இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறதே இல்லை, அவர் இளைப்படையறதே இல்லை. He does not rest. ஆமென். பார்க்கலாம். பிதாவாகிய தேவனானவர் எப்பொழுதும் எவர்லாஸ்டிங் ஃபாதராய் நம்மளுக்கு இருக்கிறார். ஆமென். உலகத்திற்கு ஃபாதர் ஒரு நாள் டயர்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, எனக்கு முடியலன்னு சொல்லுவாங்க, இது நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆமென். ஆனால் நம் பரமபிதா இஸ் எவர் லாஸ்டிங் ஃபாதர். ஆமென். எப்பொழுதும் உங்களோடே இருக்கிறார். சோர்ந்து போகவே இல்லை, இல்லை படைக்கிற தேவனே அவர் இல்லை. ஆமென். அடுத்த லெட்டர் பார்க்கலாம். R for righteous. நீதியுள்ள தேவன். நிறைய பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒரு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று அக்காக்கு, இல்லை தம்பிக்கு, இல்லை அண்ணனுக்கு, இல்லை தங்கச்சிக்கு, யாராவது ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பார்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பிதாவாகிய தேவனானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? இஸ் ரைச்சியஸ். அவர் நீதி உள்ள தேவன். எது கரெக்டோ அது கரெக்டு, எது தப்போ அது தப்பு. வாசிக்கலாம். சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுவாராம். ஆமென். அவர் நீதி உள்ள தேவன். உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் அவர் ஒருவரே. நீதி செய்கிற தேவன் அவர் ஒருவரே. இந்த உலகத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம், உங்களுக்கு நீதி கிடைக்காம இருக்கலாம். பயப்படாதீங்க. நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர் நம்மளுடைய ஒரே ஒரு ஆண்டவர், அன்றாக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல நீங்க எவ்வளோ ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருக்கீங்களோ, ஏன் என் வாழ்க்கையில இந்த நீதி நடக்கவே மாட்டேங்குது, ஏன் ஒரு நியாயம், நான் சரியாதானே எல்லாமே பண்ணியிருக்கேன், ஏன் நியாயமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார், நியாயம் செய்ய போகிறார். எப்போனா நீங்க அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்க. ஆமென். அவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவனா இருந்தால் பிதா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருப்பார். பாருங்களேன். பிதா என்று கூப்பிடும் போது மகளே மகனே என்று
அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆமென். நீங்களும் கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களையும் அப்பெருவிதமாய் ஆசீர்வதிப்பார். சொல்லுவோம். F for forgiving, A for affectionate, T for teacher, H for helper, E for everlasting Father, and R for righteous God. God bless you. God bless you.